السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا وسد الأمر إلى غير أهله فانتظر الساعة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஹ்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலைவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை, குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் பின்பற்றக்கூடிய திருக்குர்ஆனையும் அதனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய அன்னல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ்களையும் எல்லா தலைப்பின் கீழும் வைத்திருக்கிறான். குர்ஆனும் சரி, ஹதீஸும் சரி, வெறும் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாம் என்பதனால் மதத்தை மட்டும் வைத்து பேசக்கூடியது திருக்குர்ஆன் அல்ல. ஆன்மீகத்தை மாத்திரம் பேசக்கூடியது திருக்குர்ஆன் அல்ல. திருக்குர்ஆன் பல்வேறு தலைப்பின் கீழ் பேசுகிறது. ஆன்மீகத்தை பேசுகிறது, குடும்பத்தை பேசுகிறது, பொருளாதாரத்தை பேசுகிறது, வரலாறுகளை எல்லாம் பேசுகிறது, ஆட்சி அதிகாரத்தை பேசுகிறது, அரசியலை பேசுகிறது. இப்படி குர்ஆன் பேசாத தலைப்புகள் இல்லை, குர்ஆனில் இல்லாத எதையும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸ்களிலும் சரி, எல்லா தலைப்பின் கீழும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள், செய்து காட்டியும் தந்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் எல்லா தலைப்பின் கீழும் வருகிறது. அரசியலும் பேசுகிறது, அதே நேரத்தில் ஆன்மீகத்தையும் பேசுகிறது. இப்படி எல்லா தலைப்பின் கீழ் பேசக்கூடிய திருக்குர்ஆன் அரசியலை பற்றி பேசும் பொழுது நல்ல ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்றும் நமக்கு சொல்லித் தருகிறது. தீய ஆட்சியாளர்கள், அவர்கள் செய்த அட்டூழியங்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அவர்களுடைய கடைசி நிலைமைகள், இதையெல்லாம் நமக்கு அழகிய முறையில் சொல்லித்தந்து இப்படி முஸ்லிம்கள் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், இதை பின்பற்றக்கூடாது என்று தெள்ளன் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான்: இன்னல் முலூக இதா தஹலு கர்யத்தன் அப்ஸதுஹா. கெட்ட ஆட்சியாளர்கள் சிலர் ஊருக்கு செல்லும் பொழுது, ஒரு கெட்ட ஆட்சியாளர் ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது அந்த கிராமத்தையே, அந்த ஊரையே ஃபசாதாக்கி விடுவான், குழப்பத்தை ஏற்படுத்துவான். வஜஅலு இஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா. அங்கு இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவுபடுத்துவான் என்று திருக்குர்ஆன் கெட்ட ஆட்சியாளர்களை குறித்து சொல்கிறது. பொதுவாக அரசியல் என்பதை தமிழில் ஒரு வார்த்தை இப்படி சொல்வார்கள்: அரசியல் என்பது சாக்கடை, அந்த சாக்கடைக்குள் யாரும் நுழையக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் எல்லா தலைப்பிலும் இஸ்லாம் பேசுகிறது, எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே
வரக்கூடிய தேர்தலை வைத்து முஸ்லிம்களுக்கு சில திருக்குர்ஆனின் வாயிலாக தேர்தல் குறித்த சில சிந்தனைகள் நமக்கு அவசியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட கட்சியை பெயரோ அல்லது அவர்களுக்கான சிபாரிசோ அல்லாமல் வாக்குறுதிகளை குறித்து, வாக்கை குறித்து, ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகிறது என்றால் தேர்தலிலே ஒரு முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் சில செய்திகள் திருக்குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரமே இந்த ஜும்மாவுடைய பயானுடைய நோக்கமாக நாம் பேசுகிறோம். அன்பானவர்களே, ஏதோ வாக்கு செலுத்துவது, ஓட்டு போடுவது என்பது முஸ்லிம்களுக்கு அப்பாற்பட்ட செய்திகள் அல்ல. முஸ்லிம்கள் என்றால் தொழுவது, ஓதுவது, பள்ளிவாசலில் இருப்பது, இது போதும், இதை தாண்டி மற்ற செயல்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்பது ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல. எல்லா விஷயத்தையும் திருக்குர்ஆன் சொல்வது போன்று குறிப்பாக வாக்களிப்பதை குறித்து ஜனநாயக கடமை மட்டுமல்ல, அது ஒரு மார்க்கத்தின் கடமையாக மார்க்கம் சொல்கிறது. குறிப்பாக முஃப்தி ஷஃபி ஷாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகம் பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர், உலகத்திலே மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு தப்சீர். அந்த தப்சீருக்கு பேர் மஆரிஃபுல் குர்ஆன். அந்த குர்ஆனுக்கான விரிவுரையை எழுதிய அந்த இமாம் ஷஃபி ஷாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாக்களிப்பதை குறித்து ஒரு தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தலுக்கான முஸ்லிம்களுடைய கடமை என்ன என்பதை குறித்து திருக்குர்ஆனுடைய தப்சீர்களிலே அழகாக தொகுத்து தருகிறார்கள். அதில் ஒரு 4 செய்திகளை கூறுகிறார்கள். முஸ்லிம்கள் அந்த 4 விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலில் ஒரு முஸ்லிம் வாக்களிப்பதை திருக்குர்ஆனின் வாயிலாக அந்த இமாம் கூறுகிறார்கள் ஷஹாதத், சாட்சி கூறுவது என்று கூறுகிறார்கள். அடுத்து சிபாரிசு செய்வது என்று கூறுகிறார்கள். 3வது வக்காலத்து வாங்குவது என்று கூறுகிறார்கள். 4வது அமானிதம் என்று கூறுகிறார்கள். இந்த 4ஐயும் கவனித்துதான் ஒரு முஸ்லிம், அது யாருக்காக இருந்தாலும் சரி, அது தேர்தல் மாத்திரமல்ல, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அது சின்ன சின்ன நம்முடைய பொறுப்புகளை வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்கலாம், நாட்டை ஆளக்கூடிய தேர்தலாகவும் இருக்கலாம். எல்லா விஷயத்திற்கும் ஒரு முஸ்லிம் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இந்த 4ன் கீழ் வர வேண்டும். முதலாவது சாட்சி சொல்வது, ஷஹாதத். முஸ்லிம் எந்த காலத்திலும் பொய் சாட்சி சொல்ல மாட்டான், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சியை சொல்வது முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது, பெரும்பாவங்களில் அதை சொல்கிறது. திருக்குர்ஆனின் வாயிலாக தப்சீரில் சொல்லக்கூடிய இந்த ஷஃபி ஷாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாக்களிப்பது என்பது ஒரு முஸ்லிம் சாட்சி கூறுவதற்கு சமம். அந்த முஸ்லிம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அதே நேரத்திலே சாட்சி சொல்லாமலும் இருக்க முடியாது. கூப்பிடுறாங்க, சாட்சி சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க, கூப்பிடும்போது இல்லை நான் யாருக்குமே சாட்சி சொல்ல மாட்டேன், இந்த தரப்புக்கும் சாட்சி சொல்ல மாட்டேன், இந்த தரப்புக்கும் சாட்சி சொல்ல மாட்டேன், சாட்சி சொல்லாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது வலா தக்துமு ஷஹாதத்த, சாட்சி கூறுவதை நீங்கள் மறைக்காதீர்கள். அப்படி மறைப்பவர்கள் வமை யக்துமஹா, யார் ஒருவர் சாட்சி கூறுவதை மறைக்கிறாரோ ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹ், அவருடைய உள்ளம் பாவம் செய்கிறது, குற்றம் செய்கிறது என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. எனவே சாட்சியை கூற வேண்டும். யாருக்குமே நான் ஓட்டு போட மாட்டேன் என்பது ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. சாட்சியை கூற வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு என்று சிலர் அமைதியாக இருப்பதை மார்க்கத்திலே கடுமையான வார்த்தைகளிலே எச்சரிக்கிறார்கள். அஸ்ஸாகித்து அனில் ஹக்கி, உண்மை சொல்வதிலிருந்து யார் ஒருவர் மௌனம் காக்கிறாரோ ஷைத்தானுல் அஹ்ரஸ், ஊமை ஷைத்தான் என்று சொல்கிறார். ஊமை ஷைத்தான், உண்மையை சொல்லாமல் மௌனமாக இருப்பது ஷைத்தானுடைய குணத்திற்கு சமம் என்று இந்த அளவுக்கு நமக்கு மார்க்கம் நமக்கு கண்டிக்கிறது. எனவே தேர்தலில் மாத்திரம் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் சாட்சிக்கு என்று அழைக்கப்படும் பொழுது ஒரு முஸ்லிம் சாட்சி கூற வேண்டும். எனக்கு யாரும் பிடிக்காது என்று சொல்ல முடியாது. சரி, ஒரே ஒரு ஓட்டு தானே, அந்த ஒரே ஒரு ஓட்டு என்ன ஆக போகுது என்பதை நாம் சொல்ல முடியாது. நிறைய வரலாறுகளை நாம் பார்த்திருப்போம். குறிப்பாக இந்தியாவுடைய வரலாறுகளிலும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு ஓட்டில் ஆட்சி கவிழ்ந்த வரலாறுகள் இருக்கிறது, பல்வேறு இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம்.
எனவே முதல் விஷயமாக சொல்லப்படுவது தேர்தலில் ஒரு முஸ்லிம் வாக்களிப்பது, ஷஹாதத் சாட்சி கூறுவது. இரண்டாவது செய்தியாக சொல்கிறார்கள், முஸ்லிம் வாக்களிப்பது என்பது ஷஃபாஅத் சிபாரிசு செய்வது. இந்த ஆட்சியாளரை நான் தேர்ந்தெடுக்கிறேன், இவருக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று ஒரு முஸ்லிம் சிபாரிசு செய்கிறார் என்று இதற்கான பொருள். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒருவர் நல்ல ஒரு ஆளுக்கு, யார் ஒருவர் நல்ல பரிந்துரையை செய்கிறாரோ அவருக்கு அதிலிருந்து நன்மை உண்டு. ஒரு நல்ல ஆளுக்கு, நல்ல விஷயத்திற்கு சிபாரிசு செய்கிறார், பரிந்துரை செய்கிறார், ஷஃபாஅத் செய்கிறார் என்ற பொழுது அந்த நல்ல காரியத்திலிருந்து அவருக்கு நன்மை உண்டு என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அதே வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா. யார் ஒருவர் தவறான விஷயத்திற்கு, பொய்யான விஷயத்திற்கு, கேடான விஷயத்திற்கு சாட்சி சொல்கிறாரோ, யார் ஒருவர் பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அதிலிருந்து பாவமும் இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் சிபாரிசு செய்யும் போது நல்ல விஷயத்திற்கு சிபாரிசு செய்ய வேண்டும். யாருமே நல்லவங்க இல்லை, யாருமே பிடிக்கல என்ற பொழுதிலும் எல்லாருமே கரெக்டாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் 100% கரெக்டாக எங்கேயுமே இருக்காது. அதுக்கு நம்ம சஹாபாக்கள் காலத்தில் தான் போகணும். அதற்குள்ள எல்லா காலத்திலும் பிற்காலத்திலே எல்லாம் எல்லாரிடத்திலும் பல்வேறு குறைகள் இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்கிறது. அப்போ என்ன செய்வது? இருப்பதிலே ஓரளவுக்கு யார் நல்லவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். அது எல்லா விஷயத்திலும் சரி. இருப்பதில் நல்ல செய்தி எது, நல்ல தகவல் எது, நல்ல விஷயம் எது, நல்ல நபர் எது, இதை பார்த்து அவர்களுக்கு பரிந்துரை செய்யும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே ஒரு முஸ்லிம் வாக்களிப்பது நல்ல விஷயமாக, ஷஃபாஅத் நல்ல பரிந்துரை என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது விஷயம் வக்காலத். தமிழில் வக்காலத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பொறுப்பேற்குதல். பொறுப்பேற்குதல் என்று பொருள். இந்த நபருக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று பொருள். ஒரு பொறுப்பாளர் அவருக்கு கீழ் இருப்பவர்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை எடுத்து தர மாட்டார். நம்ம பார்க்கலாம், ஒரு நிக்காவுடி மஜ்லிஸில் போகும்போது ஒரு மணமகனோ மணமகளுடைய தந்தையை வக்கீல் என்று சொல்வார்கள். வக்கீல் என்றால் பொறுப்பாளர் என்று அர்த்தம். அந்த வக்கீல் தான் அந்த திருமணத்துக்கு பொறுப்பாளர். ஒரு மணமகனை தேர்வு செய்வதற்கும் சரி, மணமகளை தேர்வு செய்வதற்கும் சரி, சொந்த மகனுக்கு ஒரு ஜோடியை தேர்வு செய்கிறார்னா நல்லவங்களை தான் தேர்வு செய்வார். எல்லாரையும் பார்ப்பார். ஊரில் நல்லவங்களே இல்லைன்றதுக்காக கல்யாணம் பண்ண வைக்காமையும் இருக்க மாட்டார். இப்போ என்ன செய்வார்? இருப்பதில் நல்லவர்கள் யார் என்று தேர்வு செய்ய வேண்டும். அந்த நல்ல நபர்களை எடுத்து பொறுப்பாளர் அந்த நல்ல விஷயத்தை செய்து வைக்க வேண்டும். எனவே தான் சொல்கிறது, வாக்களிப்பது என்பது வக்காலத், பொறுப்பேற்குதல். இருக்கிறவங்கள நல்லவங்க யாருன்னு சொல்லிட்டு தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. நான்காவதாக சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் வாக்களிப்பது என்பது அவருக்கான அமானிதம், அமானத். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா அமானிதத்தை உரியவர்களிடத்திலே ஒப்படைக்கும்படி உங்களுக்கு ஏவுகிறான். ஒரு முஸ்லிமுடைய விஷயமாக அவனுக்கு இந்த ஜனநாயக கடமையிலே, ஜனநாயகத்திலே ஒவ்வொரு நபருக்கும் 18 வயதை பூர்த்தியானவர்களுக்கு வாக்களிப்பது என்பது ஒரு அமானிதம். யாருக்கு ஓட்டு செய்வது என்பது அவருடைய அமானிதம். அந்த அமானிதத்தை உரியவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும், சரியானவரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அமானிதம் வீணடிக்கப்பட்டால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அமானிதம் வீணாக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அமானிதத்தை வீணாக்குறதுனா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித் தருகிறார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரிஸ் ஸாஅ. தகுதி இல்லாதவர்களிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். தகுதி இல்லாவிடத்திலே பொறுப்பை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கப்பட்டால் இது கியாமத் நாளுடைய அறிகுறி, நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஒரு பொறுப்பாளர்களை தேர்வு செய்யும் பொழுது அந்த பொறுப்புக்கான தகுதி யாரிடத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து தேர்வு செய்ய வேண்டியது ஒரு முஸ்லிமினான கடமை. பொதுவாகவே ஓட்டு போடும் பொழுது, தேர்வு செய்யும் பொழுது சில விஷயங்களை ஒரு முஸ்லீம் கவனிக்க வேண்டும்.
அந்தஸ்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாது. இவருடைய அந்தஸ்து வேற கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இவருடைய அந்தஸ்து குறைவாக இருக்கிறது என்பதை வைத்து ஒரு முஸ்லீம் வாக்களிக்க முடியாது. அதே நேரத்தில் குறிப்பாக நம்மிடத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், வாக்குக்கு ஓட்டுக்கு பணம் வாங்குவது பச்சையாக ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. பச்சையாக ஹராம், லஞ்சம். அதுக்கு நம்ம என்ன விளக்கமும் கொடுக்க முடியாது. நமக்குள்ளேயே சிலர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறது, நம்ம காசு தானே, நம்ம வரி பணம் தானே நம்மக்கிட்டேயே வருது, அதில் வாங்குறதுல என்ன குறை. வரி பணம் என்றால் அது அரசாங்கம் மூலமாக சலுகையாக வரலாம், அல்லது ஒரு நல்ல விஷயமாக அறிவிப்பு செய்து பொதுவாக வருவதற்கு பெயர் தான் நல்ல பணம். கள்ளத்தனமாக கொடுக்கப்படக்கூடிய அது 5000 இருந்தாலும் 2000 இருந்தாலும் 500 இருந்தாலும் ஓட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம் பச்சையாக இஸ்லாம் அதை ஹராம் என்று சொல்கிறது. லஅனத்துல்லாஹி, அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும், அலர் ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் வாங்குபவனின் மீதும் லஞ்சம் கொடுப்பவனின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்க. அந்த சாபத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிக் கொள்ளுங்கள். எனவே லஞ்சம் வாங்குவது ஹராம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஓட்டுக்கு பணம் வாங்குவது ஹராம் இல்லை. பணம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு நான் கரெக்டான ஆளுக்கு தான் போடுறதுன்றதும் தப்பு. ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. நீ கொடுக்குற காசுக்கு நான் அவனுக்கு ஓட்டுக்கு போகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வேற ஒருத்தவங்க ஓட்டுக்கு போகிறது அதுவும் தப்பு. எனவே நீங்கள் ஓட்டிற்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை மார்க்கம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிறது. லா தகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், தவறான வழியிலே வரக்கூடியதை நீங்கள் உண்ண வேண்டாம் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி உலகம் முழுவதும் அவர்கள் அரசாங்கத்திற்கு கீழ் இருந்தது. அந்த அரசாட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பின்னாட்களில் அவர்களுக்கு மனைவியான பல்கீஸ் அம்மா, அந்த நேரத்தில் மனைவி இல்லை, பக்கத்து நாட்டினுடைய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அரசி பல்கீஸ். இந்த பல்கீஸ் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊரில் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சூரியனுக்கு சஜிதா செய்கிறாங்க, மஜூசிகளாக இருக்கிறார்கள். இந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஊருக்கு போர் செய்ய போகிறார்கள்ன்ற தகவல் வருது அந்த பல்கீஸ் அம்மாவுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சில தங்கங்களை சில விஷயங்களை அன்பளிப்பாக கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் லஞ்சம். ஒரு விஷயத்தை ஆக வேண்டும் என்று கொடுப்பதற்கு பேர், ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று கொடுப்பதற்கு பேர் லஞ்சம். அப்போது என்னன்னா, பல்கீஸ் அம்மா சில தங்கங்களை தங்க நாணயங்களை எல்லாம் கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருகிறது. நான் சொல்கிறது எல்லாம் திருக்குர்ஆனில் வரக்கூடிய செய்தி. வரும்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கோவப்பட்டு, அத்துமி தூணி மாலின், என்னை விலை கொடுத்து வாங்க பார்க்குறீங்களா, என்னை விலை கொடுத்து வாங்க பார்க்குறீங்களா, ஃபமா ஆத்தானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆத்தாகும், நீங்கள் கொடுத்துருக்கிறத விட எனக்கு அல்லாஹ் நல்லதை கொடுத்துருக்கான், நீங்கள் கொடுக்கறதை விட அல்லாஹ் எனக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்குறான், இதை எடுத்துட்டு போங்க, இந்த லஞ்சத்தை கொடுத்ததுக்காகவே நான் போருக்கு வருவேன்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நின்றதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. எனவே ஓட்டிற்கு பணம் வாங்குவது மோசடியான ஒரு விஷயம், அது கிட்டத்தட்ட கேவலமான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு 5000 ரூபாய் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ரூபாய். இன்னைக்கு பிச்சைக்காரர்கள் கூட அந்த 2 ரூபாயை வாங்குவதில்லை என்பதுதான் உண்மை. கொடுத்தா 2 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஓட்டிற்கு பணம் வாங்குவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு நீதி போதனை கதை சொல்லுவாங்க. நீதி போதனை கதையாக சமூக வலைத்தளங்களில் ஒரு வந்தது. ஒரு பேருந்தில் போகிறார், பஸ்ஸில் ஏறுறாரு. பஸ்ஸில் ஏறும் பொழுது ஏறின உடனே ஒருத்தருடைய பர்ஸை அடிச்சிட்டார், திருடிட்டார். இந்த பர்ஸுக்குள்ளே 5000 ரூபாய் இருக்குது. பர்ஸை அடிச்சுட்டு பஸ்ஸில் கடைசியாக பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டார். இப்போது யாருடைய பர்ஸு திருடப்பட்டதோ டிக்கெட்டுக்காக காசு எடுக்கிறாரு, பாக்கெட்டில் காசு இல்லை, பர்ஸே இல்லை. ரொம்ப முழிக்கிறாரு, என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே இவர் நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவருடைய பர்ஸை எடுத்து அதிலிருந்து ஒரு 20 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கண்டக்டர் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக அவர் இறங்கும் பொழுது சொல்கிறாரு, என் மானத்தை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க, நல்ல வேலை, இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல அப்படின்றார்.
இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சு. உண்மை என்னன்னா, எடுத்தது அவருடைய காசு. அவருடைய காசை எடுத்து 5000 ரூபாய், அதிலிருந்து ஒரு 20 ரூபாய் அவருக்கு செலவு செஞ்ச உடனே என்ன ஒரு நினைப்புன்னா, நம்மளை காப்பாற்றினது இவர் தான், நமக்கு 20 ரூபா கொடுத்துட்டார், ஆனால் பின்னாடி 5000 ரூபாய் எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் இதே தான். நம்முடைய பணங்களிலிருந்து ஒரு சில ஆயிரங்களை தருகிறார்கள் என்றால் பல லட்சங்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று பொருள். எனவே இதை போன்ற விஷயங்களிலே ஒரு முஸ்லிம் கவனமாக இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறது. புறம் தோற்றங்களை பார்த்து ஏமாறக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் சரி, அரசியல் என்று வரும் பொழுது, குறிப்பாக தேர்தல் என்று வரும் பொழுது தொப்பி அணிவதும், இஃப்தாருடைய நிகழ்ச்சியை நடத்துவதும், துவா கேட்பது போன்று பேனர்களை வைப்பதும் இதெல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது. எனவே இதை ஒரு காரணமாக வச்சுலாம் ஓட்டு போட முடியாது. ஒரு முஸ்லீம், குறிப்பாக கடந்த தேர்தல்கள் எல்லாம் முஸ்லீம்கள் பின்தங்கி இருப்பதற்கான காரணத்தை இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் தொகுத்து ஒரு 3 காரணங்களை சொல்கிறார்கள். முஸ்லீம் ஏன் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு 3 காரணங்களை சொல்கிறார்கள். முதல் விஷயம், முஸ்லீம்களுடைய பெயர்கள் வாக்குரிமைகளில் இல்லை. ஓட்டர் லிஸ்ட்லேயே முஸ்லீம்கள் பேர் நிறைய பேர் இல்லை. இது கடந்த தேர்தல்களில் நடந்த விஷயங்களை சொல்கிறோம். அப்படி இல்லைன்ற பொழுது பேரை சேர்க்கறதுக்கே முயற்சிக்கிறது இல்லை நிறைய குடும்பங்கள். அதுதான் உண்மை. எதுக்கு அதை வேற கஷ்டப்பட்டுக்கிட்டா அந்த டாக்குமெண்ட் இந்த நம்மளுடைய ஜனநாயக உரிமையை சேர்ப்பதற்கு முஸ்லிம்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே முஸ்லிம்கள் தோற்கதற்கான காரணம் ஒன்று. இரண்டாவது, ஓட்டு போட வருவதில்லை. ஓட்டு போட வராமல் இருப்பதன் காரணமாக நல்லவர்கள் மௌனம் காக்கும் பொழுது கெட்டவர்களுடைய குரல் பயங்கரமாக எழுப்பப்படும் பொழுது அதுவே அதிகார துஷ்பிரயோகமாக மாறும். எனவே முஸ்லிம்கள் ஓட்டு போடாமல் இருந்தது, முஸ்லிம்கள் அவருடைய பெயர்களை வாக்குறுதியில் சேர்க்காமல் இருந்தது. மூன்றாவதாக சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் பல கூறுகளாக பிரிந்தது, ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடியுங்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்கிறான், வலா தனாஸஉ, உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடாதீங்க, வதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும், நீங்க உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பலம் குன்றி விடுவீர்கள். இப்ப நமக்குள்ளேயே நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது, பல பிரிவுகளாக ஆகும் பொழுது பலம் குன்றி விடுவீர்கள், நீங்கள் தோற்குவதற்கு இதே ஒரு காரணமாக ஆகிவிடும் என்று திருக்குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய அமைப்புகளும் கட்சிகளும் பல்வேறு சமயங்களாக பிரிந்ததன் காரணமாக இன்று வரை முஸ்லிம்கள் தோற்பதாக இதற்கு முன்பு நடந்த தேர்தலை வைத்து இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே ஓட்டு போடும் பொழுது நாம் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதில் முதல்ல என்னன்னா, நமக்கு பிடித்தவர்களாக இருக்கலாம், அது வேட்பாளர்கள் நமக்கு பிடித்தவர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நாம் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கலாம். நம்ம யாரையும் தடுக்க முடியாது. யார் எந்த கட்சியில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அதனுடைய உரிமைகள் அவனுடைய விஷயம். ஆனால் வாக்களிக்கும் பொழுது நான் இவர் எனக்கு தெரிஞ்சவர், இந்த அமைப்பை சார்ந்தவர், இல்லை நான் இந்த அமைப்பு, எனக்கு இவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு, இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது இஸ்லாத்தை கவனிக்க வேண்டியது நீங்கள் ஈமானை கவனிக்க வேண்டும். ஈமானுடைய விஷயத்தை கவனிக்குவது தான் முஸ்லீம்களுடைய நிம்மதி, முஸ்லீமுடைய வருங்காலம் எதில் இருக்கிறதோ அதை கவனித்து தான் ஒரு முஸ்லீம் ஓட்டு போட வேண்டுமே தவிர, எனக்கு தெரிஞ்சவர் அல்லது நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், நான் இந்த அமைப்பில் இருக்கிறேன் என்பதை ஒரு முஸ்லீம் கவனிக்க முடியாது. எந்த அளவுக்கு திருக்குர்ஆன் சொல்கிறது என்றால், ஒரு பக்கம் ஒரு தாய் தந்தை, பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அல்லாஹ் ரசூல் இருக்கிறாங்கன்னா நம்ம அல்லாஹ் ரசூலை தான் தேர்ந்தெடுக்க முடியும், ஈமானை தான் தேர்ந்தெடுக்க முடியும். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ அஸ்வாஜுக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு 8 வரிசையை சொல்றான். நமக்கு யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த பட்டியலை சொல்றான். இன் கான ஆபாஉக்கும், உங்க தந்தையா இருந்தாலும் சரி, அப்னாஉக்கும் உங்க பிள்ளைகள், உங்கள் சகோதர சகோதரிகள், உங்களுடைய விளைச்சல் நிலம், உங்களுடைய காசு பணம் எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹ் ரசூலுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நமக்கு எந்த நிலையாக இருந்தாலும் சரி வாக்களிக்கும் போது நம்முடைய சிந்தனையில் இருப்பது முஸ்லிம்கள், ஈமான், வருங்காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலை என்ன, அதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டுமே தவிர இது போன்ற விஷயங்களை நாம் கவனிக்க கூடாது என்று நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வரக்கூடிய தேர்தலிலே இஸ்லாமியர்களுக்கு சாதுவான ஒரு வெற்றியை
அல்லாஹு தாலா தமிழகத்திற்கு தந்த அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த துஆவை நாமும் தொடர்ந்து ஓதுவோம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யஹாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்கள், உனக்கு அஞ்சாதவர்களை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே ரஹ்மானே என்ற அந்த துஆவை மீண்டும் மீண்டும் கேட்போம். அல்லாஹு தாலா நமக்கு கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.